தெரியுமா? களிக்கா கருவாட்டு குழம்பு செய்யலாம், மீன் குழம்பு செய்யலாம், நண்டு குழம்பு செய்யலாம். ஏன் எதுவுமே இல்லைன்னாக்கா வேர்க்கடலை சட்னி கூட அரைச்சிக்கலாம். நாட்டுக்கோழி நல்லா இருக்கும்ல, இன்னைக்கு பிரகாசமா இருக்கும். நாட்டுக்கோழியை சுட்டு மஞ்சள் தடவி அரைக்கிறோம் பாரு, எப்படி இது பாரு. கம்மா கம்மனு இன்னைக்கு ஒரு புடி நல்லா போகுது. நல்லா சிக்கன்ல பாரு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு வேற லெவல். இன்னைக்கு ராஜாக்கள் சாப்பிட்ட சாப்பாடு. பழைய காலத்தில் ராஜாலாம் பின்ன இது வந்து கட்டியை வச்சு இப்படிதான் சிக்கன் செய்வாங்க. இந்த கட்டியோட டேஸ்ட்டு இதில் இறங்கும். அதுக்குன்னு ஒரு கட்டை வச்சுக்கிறாங்க, துடுப்பு. இது பேர் கோழிக்கறி குழம்பு ரொம்ப வாசனையா இருக்குது. கலர் பாருங்க, சூப்பரா இருக்கு. ரெட் கலர்ல பயங்கரமா இருக்கு கலர். சுண்ட தண்ணி வந்துனே இருக்கு பாரு, அதான் சிக்கன். என்னம்மா கம்மன்னு வாசனை வருது, வேற லெவலு. முருங்கைக்காய் சிக்கனு போது இறக்கிடுங்கப்பா. துடுப்பேடு வெயிட். கோழிக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மல்லி போட்டுக்கலாம். வேற லெவலாகுது இன்னைக்கு ஒரு புடி. என்ன சொல்ற? கட்டையா சுடுதல்ல கவலைப்படாத, தொண்ணும் போது சூடு அந்த தொண்ண மாட்டேன். அம்மா வாய் தான் ஒரு ஒன்று புடியா பார்க்கலாம். மற்ற பார்ட்ஸ்லாம் சும்மா அப்படியே தான், சும்மா தான். கை தட்டாரு பருவு கரு. எது களி போர் மாரி கூட்டி வச்சுக்கன்னு சொன்னேன். போர் காலத்தில் இப்படி தான் களி வச்சுட்டு கறி கஞ்சி போட்டு சாப்பிட்டாங்கன்னா 10 நாளைக்கு கூட போர் பண்ணலாமா, உடம்பு உறுதியாக இருக்கும். சரிங்களா? ஒரு தமாசத்துல பரவாயில்ல. இங்கே வைக்கணுமா? கரோடு எடுத்து வைப்பா. செம கரோடு. இந்த கரோடை இப்படியா சாப்பிட்டீங்கன்னு வச்சு ரத்தம் ஊறும். ராஜாக்கள் சாப்பிட்ட சாப்பாடு சுவை செம டேஸ்ட்.